இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் பத்தி பார்க்க போலாம். அது என்னன்னு வந்து பாருங்க வாங்க. ஆக்சுவலா இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் ஹாபில வந்து கொஞ்சம் ஒரு யூனிக் ஸ்பீஷீஸ்னே சொல்லலாம். இந்த ஃபிஷ் ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷ் வாட்டர்லயும் இருக்கும், சால்ட் வாட்டர்லயும் இருக்கும், பிராக்கிஷ் வாட்டர்லயும் இருக்கும். இது இந்த 3 வாட்டருமே ஒரிஜினேட் ஆகிற இடத்துலயும், அதாவது மிக்ஸ் ஆகிற இடத்துலயும் கொலபரேட் ஆகிற இடத்துலயும் இருக்கு. இந்த ஃபிஷ் என்னன்னு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. ஜூம் பண்ணுங்க இந்த ஃபிஷ்ஷை. பாருங்க இந்த ஃபிஷ்ஷை உங்களால் நல்லா ஜூம் பண்ணி காமிங்க. க்ளோஸ் போங்க. பாருங்க. இப்போ ஆக்சுவலாக இந்த ஃபிஷ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தோன்னா பஃபர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அது என்னப்பா பஃபர் ஃபிஷ் அப்படின்னா, இந்த ஃபிஷ் வந்து பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் பேனிக் ஆகும்போதோ, அதாவது பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து பயந்துருச்சுனாவோ, இல்லை வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி என்னோட பாடியை வந்து ஒரு பால் மாதிரி மாற்றிக்காம, எப்படின்னா சில ஃபிஷ் வந்து பார்த்தோன்னா தண்ணிக்குள்ளேயும் புஃபுன் ஆகும். சில ஃபிஷ் வந்து பார்த்தோன்னா கையில் எடுத்து மேலே வச்சிட்டோம்னா காற்றை உறிஞ்சி இதாகும். ஓகேங்களா? அதாவது தண்ணிக்குள்ள இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா வாட்டர்ல இருக்கிற ஆக்சிஜன் அது உறிஞ்சுது. அதே வந்து பார்த்தோன்னா வெளியில வரும்போது பார்த்தோன்னா வெளியில இருக்கிற ஏரை வந்து அதை இன்ஹேல் பண்ணுது. எப்படி சொல்றது? அப்படியே இந்த உள்ள வந்து இழுத்து அதை வந்து பார்த்தோன்னா அந்த ஃபிஷ் வந்து பால் மாதிரி ஆகுது. ஓகேங்களா? நீங்க பஃபர் ஃபிஷ் வைக்கிறீங்கன்னா முதல்ல கூட ஆட் பண்ற டேங்க் மேட்ஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கணும். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஃபிஷ் தான் வச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் பெட்டர். ஏன்னா பஃபர் ஃபிஷஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அக்ரெசிவ் வெரைட்டில தான் வரும். ஓகேங்களா? இப்போ சின்னதாக இருக்கும்போது உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஃபிஷ் வந்து நல்லா க்ரோ ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் பஃபர் ஃபிஷ் வச்சிருக்கும் போது நல்ல ஒரு பெரிய டேங்க் சைஸ் கொடுங்க. மினிமம் வந்து ஒரு 3 feet ஆர் 4 feet டேங்க் வைங்க. சின்ன சைஸாக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஓரளவுக்கு டேங்க் கொடுங்க. போக போக கொஞ்சம் அப்டேட்டும் பண்ணுங்க. தென் இப்போ நீங்கள் பஃபர் ஃபிஷ் ஜூம் பண்ணுங்களேன். இங்கே வாங்க. பஃபர் ஃபிஷ்ஷோடைய ஐல வந்து பாருங்களேன், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா 360 degree ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு ஐஸாக இருக்கும். நல்லா ஜூம் பண்ணி பாருங்களேன். இனஃப். ஸோ இது வந்து இந்த ஃபிஷ் வந்து பார்த்தோன்னா நல்லா எப்படி சொல்றது, ஒரு 360 டிகிரி ஆங்கிள் இந்த ஃபிஷ்ஷால வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? இது வந்து ஒரு சூப்பர் பிரெடேட்டர்னே சொல்லலாம். இந்த ஃபிஷ் வந்து பார்த்தோன்னா இந்த ஷெல்ஸு, ஸ்னெயில்ஸு இதெல்லாம் பிரேக் பண்ணி சாப்பிட்றதுக்காகவே என்னோட மவுத் வந்து பார்த்தோன்னா பேரட் மாதிரியே வந்து பார்த்தோன்னா இதுக்கு டிசைன் ஆயிருக்கும். ஓகேங்களா? இது வந்து இந்த எப்படி சொல்றதுன்னா கிளிமூக்கு மீன்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது என்னுடைய உதடு வந்து பார்த்தோன்னா அதோட அந்த லிப்ஸ் பார்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தோன்னா ஷெல்ஸு, ஸ்னெயிலு இதுகளெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிரேக் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைனாக இருக்கும். பஃபர் ஃபிஷ் வச்சிருக்கும் போது நீங்கள் சிங்கிளாக தான் வச்சிருக்கணும்னு சொல்லி கிடையாது. கூட வந்து பார்த்தோன்னா நிறைய டேங்க் மேட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய டேங்க் மேட்ஸ் நம்ம வச்சிருக்கோம். க்ளவுன் நைஃப் வச்சிருக்கோம், பீகாக் பேஸ் வச்சிருக்கோம், ஷார்க் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வாட் டு சே கேட் ஃபிஷ் வச்சிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஃபிஷ்ஷையும் எந்த ஃபிஷ்ஷும் வந்து ஸ்வாலோ பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷாலையும் மற்ற ஃபிஷ்ஷை அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு வைக்கணும். ஓகேங்களா? அப்பதான் வந்து இது ஒரு ப்ராப்பர் கம்யூனிட்டி டேங்காகவும் இருக்கும். அந்த சர்வைவலுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்க பவர் ஃபிஷ் எல்லாம்